அமிர்தமாகவே இருந்தாலும் அதை அளவுக்கு மீறி உட்கொண்டால் அது நஞ்சாக மாறிவிடும். இதைத்தான் நம் முன்னோர்கள் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று அன்றே சொன்னார்கள். எனவே எதுவாக இருந்தாலும் அதை அளவோடு எடுத்துக்கொண்டால் அதுவே சால சிறந்தது. மேலும் உணவே மருந்து என்று சொல்வதற்கான காரணம், நாம் உண்ணும் உணவில்தான் நோய்களும் பிறக்கின்றது. எனவே உணவு கட்டுப்பாடும் மனிதனுக்கு மிக அவசியம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு நோயுமின்றி எவன் ஒருவன் ஆரோக்கியமாக கடைசி வரை வாழ்கின்றானோ அவனே இவ்வுலகில் மிகப்பெரிய பணக்காரன். இதைத்தான் ஆங்கிலத்தில் ஹெல்த் இஸ் வெல்த், அதாவது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்வார்கள். இப்படி பல மொழிகளில் பழமொழிகளாக நோயை பற்றி குறிப்பிட்டு இருந்தாலும் கூட, உலக பொதுமறையான திருக்குறளில் தெய்வ புலவர் திருவள்ளுவர் நோய்களை பற்றியும் அதற்கான தீர்வுகளையும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மிடத்தில் விட்டு சென்று இருக்கிறார். இல்லை, விதைத்து சென்று இருக்கிறார்.